இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49:16. ஒரு சிறு பையன் நிலக்கரி சுரங்கத்திலே வேலை பார்க்கும் தன்னுடைய தகப்பனாரை சந்திக்கும்படியாய் சுரங்கத்தின் வாசலிலே ஆசையோடு வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறான். வேலை முடிந்து ஏராளமான வேலையாட்கள் சுரங்கத்தின் வாசலில் இருந்து வெளியே வரத் தொடங்குகிறார்கள். அப்பொழுது ஒருவர் அச்சிறுவனிடம் கூறுகிறார், உன் அப்பாவை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. நிலக்கரியின் தூசியினால் முகம் கருப்படைந்து இருக்கிறதோடு மாத்திரம் அல்ல, தலைக்கவசம் அணிந்து கொண்டு வருகிற ஆயிரக்கணக்கான நபர்களிடத்திலே உன் அப்பாவை எப்படி கண்டுபிடிப்பாய்? ஆகவே நீ சென்று விடலாம் என்று சொல்லுகிறார். அதற்கு அச்சிறுவன், அவரை கண்டுபிடிக்க தெரியாவிட்டாலும் என் அப்பாவுக்கு என்னை நன்றாக தெரியும் என்று பதில் அளித்தான். ஒரு சிறுவனுடைய இருதயத்தின் வாஞ்சை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எனக்கு அப்பாவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் என் தகப்பன் என்னை கண்டுபிடித்து விடுவார் என பதிலுரைத்தானே. இன்றைக்கு பல நேரங்களிலே ஆண்டவர் நம்மை கண்டுபிடிக்கிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை தேடி வருகிறவராய், நம்மை உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிற நல்ல ஆண்டவராய் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் அல்லவா? நாம் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோமே. ஒரு முழுமையான ஆளுகை ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிறாரே. நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும், நான் அவர்களை அறிவேன், அவர்கள் என்னை பின்தொடருகிறார்கள், நான் அவர்களுக்கு அழியாத நித்திய வாழ்வை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே திருவுள்ளம் பற்றுகிறார். நாமும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய கையிலிருந்து ஒருவரும் நம்மை தட்டி பறித்து விட முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார். கண்மணியை போல ஆண்டவர் பாதுகாக்கிற நல்ல தெய்வம் அல்லவா? அவருடைய பிள்ளைகளாய் வாழ தெரிந்தெடுக்கப்பட்ட நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு என்ன செய்ய நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்ற வல்லவர் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அவர் சொன்னதை செய்கிறவர், வலக்கரம் பிடித்து உதவி செய்கிற நல்ல ஆண்டவர். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்கை நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறாரே. அந்த நல்ல தெய்வத்தின் பிள்ளைகளாய் கடைசி வரை வாழ்ந்து காட்ட நம்மையும் ஒரு விசை ஒப்பு கொடுப்போமா?